Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்காட்டினேட், கன்காட், டெக்ஸ்ட் ஜாயின் இது மூணுத்துக்குமான டிஃபரன்ஸ் தான். இதுக்காக நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபர்ஸ்ட் நேம்ஸ் அண்ட் ஒரு சில லாஸ்ட் நேம்ஸ் தான். சரி வாங்க நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்காட்டினேட் அப்படின்றத கொடுங்க. இங்க பாருங்க கன்காட்டினேட் டைப் பண்ண உடனே அந்த இடத்துல நமக்கு ஒரு வார்னிங் மாதிரி ஒரு எல்லோ ட்ரையாங்கிள் தெரியுது. அது ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பர்டிகுலர் கன்காட்டினேட் ஃபங்க்ஷன் நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கக்கூடியது. இது எல்லா வெர்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸல்லையும் இருக்கும். ஆனா ஃபியூச்சர் வெர்ஷன் ஆஃப் எக்ஸல்ல இல்லாம இருக்கு. ஏன்னா இதை விட பெட்டர் வெர்ஷனான கன்காட் அதோட பெட்டர் வெர்ஷனான டெக்ஸ்ட் ஜாயின்லாம் வந்துட்டதால இந்த கன்காட்டினேட் ஃபங்க்ஷன் பழைய எக்ஸல் யாருன்னா யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இது எப்போ வேணா எக்ஸல்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்கன்றத சொல்றதுக்காக தான் இந்த கன்காட்டினேட் ஃபங்க்ஷன் முன்னாடி இருக்க வார்னிங் சைன். சரிங்களா? சரி, கன்காட்டினேட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டே வரணும். க்ளோஸ் பண்ணி பாருங்க, நமக்கு இது மாதிரி ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கன்காட்டினேட் ஃபங்க்ஷன். இது ஒன்னொன்னுத்துக்கும் நடுவில் எனக்கு ஸ்பேஸ் வரணும், ஒன்னொன்னுத்துக்கு நடுவில் எனக்கு கமா வரணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் சரி இதை நம்ம சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துப்போம். அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஜான் அப்புறம் நமக்கு என்ன வரணும், ஒரு ஸ்பேஸ் வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு ஜோ வரணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரணும், ஒரு கமா வரணும், ஸ்பேஸ் வரணும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஆலைஸ் வரணும். ஆலைஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும், ஒரு ஸ்பேஸ் வரணும். அதுக்கப்புறம் ஸ்மித் வரணும். அதுக்கப்புறம் நமக்கு கமா ஸ்பேஸ். மறுபடியும் நமக்கு என்ன வரணும், மைக்கேல் கமா ஸ்பேஸ் கமா ஜான்சன் கமா எமிலிக்கு முன்னாடி ஒரு கமா ஸ்பேஸ் கமா எமிலி கமா ஸ்பேஸ் கமா பிரவுன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஜான் டோ, ஆலிஸ் ஸ்மித், மைக்கேல் ஜான்சன், எமிலி பிரவுன் அப்படின்றது வரும். சரிங்களா? இப்போ நமக்கு இதுதான் தேவையான அவுட்புட். இது வர்றதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் கன்காட்டினேட் ஃபங்க்ஷன்ல பண்ண முடியும். சரி, அடுத்தது நம்ம கன்காட் ஃபங்க்ஷன் தான் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கன்காட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இதை விட பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா இப்போ நீங்க எடுத்துட்டு போயிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஜான் டோ, அலைஸ் ஸ்மித் இதெல்லாம் வந்துடும். இதுவே நமக்கு இங்க வரணும் அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கு கன்காட்டினேட் ஃபங்க்ஷன்ல இது வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கன்காட்டினேட் கொடுத்துட்டு இதே மாதிரி செலக்ட் பண்ணி பாருங்க, நமக்கு என்ன வரும், இது மாதிரி ஒரு அரேவா ஃபார்ம் ஆகுமே தவிர நமக்கு தேவையான இது மாதிரி வராது. ஸோ இது கூட 365 வெர்ஷனுக்கு மேல நம்ம இப்போ யூஸ் பண்றதுனால மட்டும்தான் நமக்கு இப்படி வருது. இல்லைன்னா எரர் அடிச்சிருக்கோம். ஏன்னா மற்ற வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் எல்லாம் நம்ம இதுல ஆல்ட் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா மட்டும்தான் அரே ஃபார்ம்ல ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நமக்கு தேவையானது கிடையாது. இது நமக்கு இது மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னா கன்காட்டினேட் ஃபங்க்ஷன்ல ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியாது. ஒரு செல்ஸையும் செலக்ட் பண்ணி பண்ணா மட்டும்தான் முடியும். சரி, இது நமக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சிச்சு. பட் இதுதான் நமக்கு தேவையான அவுட்புட்டான்னு கேட்டா இது நமக்கு தேவையான அவுட்புட் கிடையாது. அப்போ கன்காட்ல நீங்க இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் செல் செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இப்ப நமக்கு கொடுத்த மாதிரி பக்கத்துல கமா போட்டு ஸ்பேஸ் வந்துலாம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி கன்காட்டினேட்ல எப்படி பண்ணோமோ அது மாதிரி எடுத்துட்டு இங்க போட்டா மட்டும்தான் கன்காட்ல நமக்கு இது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் கன்காட்டினேட், கன்காட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன். அடுத்தது நம்ம டெக்ஸ்ட் ஜாயின் பார்க்கலாம். சரி, டெக்ஸ்ட் ஜாயின் போயிட்டு நமக்கு டீலிமிட்டர் எடுத்த உடனே உனக்கு என்ன டீலிமிட்டர்னு கேட்குது. சரி, எனக்கு ஒரு டீலிமிட்டர் கமா வரணும் ஒன்றுத்துக்கு அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது இக்னோர் எம்டி செல்ஸா
இன்க்ளூட் எம்டி செல்ஸான்னு கேட்குது. நமக்கு என்ன விருப்பம், அதாவது எம்டி செல்ஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கணுமா வேண்டாமான்னு கேட்குது. நமக்கு இங்கே எதுவும் எம்டி செல்ஸ் கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா இக்னோர் எம்டி செல்ஸ் கொடுத்துட்டு கமா text1 text2 கேட்குது. இதுக்கு நம்ம ரேஞ்ச் ஆஃப் செல்ஸே செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்து பாருங்க. நமக்கு பாருங்க ஜான் டோ, அலை ஸ்மித், மைக்கேல் ஜான்சன், எமிலி பிரவுன் வந்துருச்சு கமா போட்டு. ஆனா நமக்கு தேவையானது இது இல்லை இல்லையா? நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவை ஜான் டோக்கு நடுவுல ஸ்பேஸ், அந்த பேருக்கு அப்புறம் ஒரு கமா, அப்படிதான் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் டெக்ஸ்ட் ஜாயின்லன்னு சொன்னா, டெக்ஸ்ட் ஜாயின்ல ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த டீலிமிட்டர் செக்ஷன்ல நீங்க மல்டிபிள் டீலிமிட்டர் கொடுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரணும்? ஒரு ஸ்பேஸ் வரணும். அடுத்தது உங்களுக்கு என்ன வரணும்? ஒரு கமா, ஒரு ஸ்பேஸ் வரணும். கொடுத்துட்டு நம்மளோட ஃப்ளவர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா இதுதான் மல்டிபிள் டீலிமிட்டர்ஸ் கொடுக்கறதுக்கான வழி. கொடுத்துட்டு என்டர் கொடுத்து பாருங்க. நமக்கு தேவையான ஜான் டோ, அலை ஸ்மித், மைக்கேல் ஜான்சன், எமிலி பிரவுன் அப்படின்றது ஈஸியா வந்துடுச்சு. சரிங்களா? இதுதான் ஒரு வெர்ஷனுக்குமான டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் கன்காட்டினேட்டுக்கும் கன்காட்டுக்குமான டிஃபரன்ஸ், கன்காட்டுக்கும் டெக்ஸ்ட் ஜாயினுக்குமான டிஃபரன்ஸை நம்ம இப்படிதான் ஈஸியா பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.